யார் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, எந்த சூழ்நிலையும் அவரை தேடு என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் அப்போதுதான் பைபிளை படிக்கிறேன். அந்த 10-13 வயதுல வேதாகமத்தை திறந்து படிக்கிறேன். அன்பு நிறைந்தவர் இயேசு என்று போட்டிருந்தது. தகப்பனை போல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன். ஓ, என்னை நேசிக்க இயேசு இருக்கிறார். என்னுடைய பாவத்தை புரிந்து கொள்ள மனிதர்களால் முடியாது. ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவன் நல்லா தானே இருக்கான், இவனுக்கு ஏன் இப்படி வேணும்னு பண்றானா என்று நினைச்சாங்க. இல்லைங்க, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்னை நேசிக்க ஆரம்பிச்சார். அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். பிற்பாடாக என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கப்பட்டது. வீடு இல்லாம இருந்தோம். இந்த சென்னை பட்டணத்துல எதுவும் இல்லாம நம்பி வந்தோம். குப்பை கிரவுண்டா இருக்கும். அந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். பிற்பாடு தேவன் அந்த இடத்தை வாங்க கிருபை செய்தார். இன்னைக்கு 3 மாடி கட்டடம் கொடுத்து ஒரு 2-3 வீடுகள் வாடகை விட்டு இருக்கும்படியான ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். உண்மையாய் அவரை பின்பற்றுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். பிற்பாடு பாருங்க, என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப பின்வாங்கினவளா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் திருநங்கையாய் மாற வேண்டும் சொல்லி நான் திருநங்கைகளோடு நான் போன பிற்பாடு என் வாழ்க்கை முற்றிலுமாய் தலைகீழ மாறி போய்விட்டது. எந்த தெய்வத்தை நான் ஆண்டவரை பிடித்துக் கொண்டு இருந்தனோ, அவருக்காக வாழ வேண்டும் என்று இருந்தனோ, முற்றிலுமாய் நான் அவரை மறந்து போயிட்டேன். அவர் செஞ்ச நன்மையை நன்றியற்றவளாய் நான் ஆகி போனேன். அதை முற்றிலுமாய் நான் மறந்து போனேன். பிற்பாடு பாருங்க, என் வாழ்க்கை முழுக்க பாவம். எந்த பக்கம் புரட்டி பார்த்தாலும் பாவம். பாவம் இல்லாத பகுதியே இருக்காது. அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். என்ன ட்ரிங்க்ஸ்ல என்னென்ன வகை இருக்குன்னு கேட்டா எல்லாம் சொல்லுவேன். நான் வோட்கால இருந்து எல்லாம் ஜிம், ரம், விஸ்கி, எல்லா விதமானத்தையும் நான் குடிச்சு பார்த்திருக்கேன். கஞ்சா அடிச்சிருக்கேன். போத மாத்திரைகளை பயன்படுத்தி இருக்கிறேன். இன்னும் நான் எவ்வளவோ பாவங்கள் ஆயுள் தொழில தள்ளப்பட்டேன். வீதி வீதியா போய் பிச்சை எடுத்து பிழைக்க ஆரம்பித்தேன். இப்படியாய் கூட என்னுடைய வாழ்க்கை போய்ந்து கொண்டே இருந்தது. எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று தெரியாதபடி ஒரு இலக்கு இல்லாமல் என் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. எனக்குள்ள கோபமும் மூர்க்கமும் சண்டைக்காரனாய் நான் மாற ஆரம்பிச்சேன். யாரை பார்த்தாலும் சண்டை போடுவேன். வலிச்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போய் நான் நிக்க ஆரம்பிப்பேன். இப்படி என் வாழ்க்கை ரொம்ப தலைகீழ மாறி போச்சு. ஒரு நாள் கர்த்தர் என்னை மீண்டுமாய் சந்தித்தார். நான் ரொம்ப அதிகமான பாவங்கள் இருந்தபடியால நான் ஆண்டவரை நினைக்கவே இல்லை. அந்த கட்டில இருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை. ஆனா அது எப்படி விடுதலையாகன்னு தெரியாம இருந்தேன். நான் மனசுக்குள்ளே நினைச்சேன், உங்களால மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும், வேற யாராலையும் விடுவிக்க முடியாது என்று சொல்லி. அப்பதான் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதிக பாவத்துக்குள்ள போனபடினால ஒரு சமயம் என்னுடைய நண்பர் ஒருவர் இறந்து போனார். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் இறந்து போனார். அப்ப அவரை சந்திக்கும்படியா இதே சென்னை பட்டணத்திற்கு நான் வந்தேன். அவரை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த பகுதியில போய் நான் அழுது கொண்டே இருந்தேன். ஐயோ, இப்படி போய்விட்டாயே என்று சொல்லி. ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப ஆறுதலான சிநேகிதன். நான் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா அந்த சகோதரன் மட்டும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ எது செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த அருமையான சகோதரனை இழந்துட்டேன்னு சொல்லி நான் பார்க்க போயிருந்தேன். நான் அழுது முடிச்சுட்டு நான் வாசல்ல வந்து உட்கார்ந்து துக்கம் தாங்க முடியாம மசானத்துல உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தேன். பிரியமானவர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, என்னோடு தேவன் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். என்னோடு தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். அநேகருக்கு தேவன் எங்கெங்கேயோ சந்திப்பார். ஆனால் தேவன் என்னை சுடுகாட்டிலே சந்தித்தார். தேவன் என்னை அங்கு வந்து பார்த்தார். ஓ, உனக்கு ஏன் இங்கே இருக்கிறாய்? உனக்கு என்ன காரியம்? நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் அல்லவா? இப்பதான் உன்னை
அதிகமாய் நேசிக்கிறேன். நீ ஆணா இருக்கும் போது உன்னை நேசித்ததை விட நான் இப்பொழுது 2 மடங்காய் நேசிக்கிறேன். மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், நானோ உன் இருதயத்தை தான் பார்க்கிறேன். உன் வாழ்க்கை எனக்கு ஒப்புக்கொடு, அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். உன் வாழ்க்கை எனக்கு ஒப்புக்கொடு என்று சொன்னார். நான் உடனே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருந்த எல்லா சாமி படங்களை நான் தூக்கி போட ஆரம்பித்தேன். எனக்கு எந்த தெய்வமும் ஹெல்ப் பண்ணல. நான் நம்பின இஸ்லாமிய தெய்வம் எனக்கு